ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. இன்றைய காலைய டிஃபன் என்னென்னா, இன்றைக்கி தோசை சுட்டு அதுக்கு நேற்று ஆடி அமாவாசைங்கிறதுனால நாங்கள் அவியல், பொரியல், பச்சடி, சாம்பார், ரசம் எல்லாம் வச்சுருந்தோங்க. அதெல்லாம் நிறைய மிச்சமாயிடுச்சு. அதெல்லாம் சேர்ந்து ஒரு சுண்டைக்கறி மாதிரி செஞ்சுருக்கோம். சுண்டைக்கறி தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்குமே அதுதான். அந்த சுண்டைக்கறியும் சாதமும் வச்சு சாப்பிடுவோம். காலையிலேக்கு அந்த தோசைக்கு அந்த சுண்டைக்கறியே வச்சுக்குவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு சுண்டைக்கறி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. நான் அந்த காலத்தில் நல்லா கட்டியாக்கி சுண்டைக்கறி வைப்பாங்க. அது ஒரு வாரத்துக்கு கூட அப்படியே இருக்கும், ஒன்றும் கெட்டு போகாது. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருப்பாங்க. அதை 2-3 நாளைக்குனாலும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தோசைக்கு சுண்டைக்கறி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு தான் நான் தோசை சுட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அவருக்கு 2-3 தோசை சுட்டு அதில் எடுத்து வச்சுட்டு சுண்டைக்கறியை ஒரு பாக்ஸில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் ஆடி அமாவாசைக்கு எப்போவுமே விரதம் விடுவோம். அது இலை போட்டு சாப்பிடுவோம். அந்த எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்ட இலையிலேயே நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். அதுதான் எங்கள் குடும்ப பழக்கம். நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால் நேற்று நிறைய இருந்ததுனால அது சுண்டைக்கறி ஆக்கிட்டோம். அதே மாதிரி நேற்று பாயசம் செஞ்சுருந்தோம். அந்த பாயசமும் மிச்சமாயிருச்சு. அதையும் சூடு பண்ணி, எங்கள் வீட்டுக்காருக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும். இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் இனிப்பு பாயசத்தை கொஞ்சம் ஊற்றி, நேற்று வாழைக்காய் வாங்கினதில் வாழைக்காய் வாழைப்பழமாயிடுச்சு, நாட்டுக்காயாயிடுச்சு. அதையும் 2 எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சுண்டைக்கறி, தோசை அதெல்லாம் எடுத்து டின்னர், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, சுண்டைக்கறி, பாயசம், ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா வாழைக்காய் பழமாகிடுச்சின்னு, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு கொண்டு போகலாம். அப்புறம் கிச்சனெல்லாம் நல்லா நீட் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பிட்டேங்க. தேங்க்யூ.